ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டர்ல இருந்து நான் உங்கள் திவ்யலட்சுமி. இன்னைக்கு நம்ம ஓரெழுத்து ஒரு மொழியில இன்னைக்கு ஒரு 16 ஓரெழுத்துக்கு கதை கதை வந்து பாத்திரலாம். சரிங்களா? சரிங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்துட்டு இப்போ நியூ ஸ்டூடெண்ட் யாராவது இருக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து குடுத்திருக்கிறேன். அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்கங்க. இன்னைக்கு 2வது பார்ட். சரிங்களா? சரிங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அப்படிங்கிறதுல என்னென்ன வந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 9 வார்த்தைகள் வருது. நான் இப்ப சொல்லக்கூடியத நீங்க வந்து இமேஜின் பண்றீங்க. கண்ண மூடிட்டு இமேஜின் பண்ணீங்க. கண்டிப்பா வந்துட்டு ஒரு டைம் பார்த்தாலே உங்களுக்கு அப்படியே மைண்ட்ல நின்றும் கதை மாதிரி. புரியுதுங்களா? சரிங்க. இப்போ ஒரு வந்து ஒரு ஊரு ஒரு ஊருனாலே என்னங்க? ஒரு பூமி இருக்கு. அந்த பூமியில வந்துட்டு என்னங்க இருக்கு? பூமினாலே ஒரு நிலம் இருக்கும். இத வந்துட்டு நிலம் இருக்கிறதுனால இத ஜாயின் பண்ணி சொல்றேன். ஒரு பூமி இருக்குதுங்க. அந்த பூமிக்குள்ள ஒரு நிலம் இருக்கு. அந்த நிலத்துல வாழ்ற மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, ரொம்ப ஆனந்தமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? எப்படிங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, ஹேப்பியா இருக்கிறாங்க. சரிங்களா? ஆனா ஒரு இது இருக்குங்க. அவங்க ஊருக்குள்ள வர்றவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, பாம்பு மனிதர்களா தான் இருப்பாங்களாமா. சரிங்களா? என்னங்க நல்லா கற்பனை பண்ணுங்க. பாம்பு மனிதர்களா இருப்பாங்க. அவங்க உள்ள நுழையணும் அப்படின்னா, சில வியப்பான இதெல்லாம் இருக்குதுங்களாமா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அழைத்தல். அவங்களோட அழைப்ப உள்ள வந்து ஒரு மனுஷங்கள அழைக்கக்கூடிய முறையே வந்துட்டு ரொம்ப வியப்பா இருக்குங்களாமா. அதான் அழைத்தல், வியப்பு. ரொம்ப வியப்பா இருக்கும். மனுஷங்கன்னா இவங்க வந்து பாம்பு மனுஷங்க அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. பாம்பு கண்ணு இருக்கிற மாதிரி சரிங்களா? அவங்க உள்ள வரும்போது அதுக்கு தான் இந்த அம்புக்குறி போட்டிருக்கேன். அவங்க உள்ள வரும்போது எப்படி வருவாங்களாமா, அவங்களோட விழித்தல். அவங்க கண்ண வந்து ஸ்கேன் பண்ணாதான் உள்ளயே வந்து போக முடியுங்களாமா. அப்படின்னா பாம்பு மனுஷங்களால மட்டும் தான் உள்ள போக முடியும். புரியுதுங்களா? மத்தவங்க யாராவது போனீங்க அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் தடைங்க. கடிதல்னா நாங்க திட்டுவாங்க. அவங்களுக்கெல்லாம் தடை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. தடை விதிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பூமி இருக்குங்க. அந்த பூமியில வந்து பூமினாலே ஒரு நிலம். அந்த நிலத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் ரொம்ப ஹேப்பியா, ஆனந்தமா இருப்பாங்க. அவங்க அங்க உள்ள வந்துட்டு அழைக்கக்கூடிய முறையே வந்துட்டு ரொம்ப வியப்பான முறையா இருக்கும். ஏன்னா, அங்க பாம்பு மனுஷங்களால மட்டும் தான் உள்ள போக முடியுங்க. அவங்களோட கண்ண விழித்து பார்த்தா மட்டும் தான் ஸ்கேன் பண்ணிட்டு அந்த உலகத்துக்குள்ளேயே போக முடியுங்களாமா. வேற யாராவது செல்றதுக்கு அங்க தடை, கடிதல் திட்டுவாங்க. வேற யாராவது போனா திட்டி அனுப்பிச்சுருவாங்க. ஓகேங்களா? அப்ப இது எல்லாமே நம்ம இதுக்குள்ள வந்து கவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாக்கலாங்க. இப்போ அடுத்து காக்கு வந்துட்டு பாத்துரலாங்க. கா. இதுக்கு வந்து எப்படின்னா, கிட்டத்தட்ட 28 வார்த்தைகள் இருக்கு. இத நான் ஒரு ஸ்டோரியா சொல்றேன். இதையுமே நீங்க இமேஜின் பண்ணிக்கணும். ஒண்ணு உங்க கண்ணு முன்னாடி ஒரு செவுருல பார்த்து அந்த கதை ஓடுற மாரி இது பண்ணிக்கோங்க. இல்லன்னா கண்ண மூடி வந்து இமேஜின் பண்ணுங்க. சரிங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அரசர் இருக்காருங்க. அவருக்கு வந்துட்டு 4 தலைகள். ஓகேங்களா? ஒரு அரசர் இருக்காரு. ராவணனுக்கு 10 தலை மாதிரி, இந்த அரசருக்கு 4 தலை இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நான்முகன் வந்துருவாரு. தலை வந்துருங்க. அரசன். அப்போ 3மே வந்து இதுல அடங்கிடும். 4 தலை கொண்ட ஒரு அரசர் இருக்காங்க. இவங்களோட சம்பிரதாயம் படி எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இமயமலைங்க. ஒரு இமயமலை. அந்த இமயமலையில வந்துட்டு திருமால் இருப்பாரு. அவருக்கு வந்து இவங்க எப்பவுமே வந்து மாதத்திற்கு ஒரு முறை. திங்கள்னா மாதம் தானங்க. மாசத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு பூஜை பண்ற மாரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த பூஜை எப்படி பண்ணுவாங்க? மணி அடிச்சு இது பண்ணுவாங்க. அப்போ அது எதனால அது மாரி பண்றாங்கன்னா, இவங்களுக்கு மனசு சரியில்ல அப்படின்னா, அதான் மனம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வரும். மனசு சரியில்லாதனால மாசம் மாசம் இமயமலையில இருக்கக்கூடிய திருமாலுக்கு போய் என்னங்க பண்ணுவாங்க? மணி அடிச்சு பூஜை பண்ணுவாங்க. அதுவும் எப்படின்னா, ஒரு விதமான ஸ்ருதியோட தொனி அப்படின்னா ஸ்ருதி அப்படிங்கக்கூடிய மீனிங் வருங்க. ஒரு தொனியோட வந்துட்டு பூஜை பண்ணுவாங்க. சரிங்களா? அப்ப என்னங்க 4 தலை கொண்ட ஒரு அரசன் இருக்காப்ல ஒரு ஊர்ல. அவர் வந்துட்டு அவங்க குடும்ப வழக்கப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, மாசம் மாசம் இமயமலையில இருக்கக்கூடிய திருமாலுக்கு மாதம்னா திங்கள் மணி அடிச்சு அவங்க மனசு சரியில்லாத டைம்ல அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? பூஜை பண்ணுவாங்க. அது ஒரு ஸ்ருதியோட, ஒரு இசையோட வந்துட்டு தொனி அப்டின்னா ஒரு ஸ்ருதிங்க. இது ஒரு இசையோட வந்துட்டு பூஜை பண்ணுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன நடக்குது அப்டின்னா, அப்டி பூஜை பண்ணிட்டே இருக்கும்போது, அ கதிரவன் வந்துட்டு ஏதோ இவர் மேல கோவமா இருக்காப்ல. கோவமா இருக்கிறதுனால என்ன பண்றாருன்னா, ஒரு தீய வந்து அனுப்பிச்சு ஒரு இப்டி தீ வருதுங்க. தீ வந்து இவரோட உடல் வந்துட்டு கருகிருதுங்க. அப்படி கருகுனதுக்கு அப்புறம் என்னங்க ஆகும்? காற்றுல அவரோட ஆன்மா வந்துட்டு கலக்குது. அந்த கலந்த ஆன்மாவ முகில்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய தேவ உலகத்துல இருக்கக்கூடிய நல்லவங்க என்ன பண்றாங்கன்னா, இவர் வந்து நல்ல மனுஷன்னு சொல்லிட்டு ஒரு ஒளிய அனுப்பி, அந்த ஆன்மாவ மேல வந்து எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? என்னங்க, அ இவர் வந்து கதிரவன் வந்துட்டு எரிச்சுடுறாருங்க. எரிச்சு அந்த தீ வந்து அனுப்பி உடல் வந்து கருகிருது. கருகுன அந்த உடல காற்றுல வந்துட்டு என்னங்க ஆன்மா வந்து கலந்துருது. கலந்ததுக்கு அப்புறமா முகில்ல இருந்து ஒரு தேவலோகத்துல இருந்து ஒரு ஒளி வருது. அந்த ஒளி வந்து எடுத்துட்டு போயிருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப அவர் என்ன பூஜை பண்ணுவாரு? அவர் எப்படி வந்து இறக்குறாரு? அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட தொடர்ச்சி. இப்ப இந்த 4 தலையில ஒரு தலை மட்டும் நலமா இருக்குது. நலம் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்கட் தாங்க.
ஒரு தலை மட்டும் நல்லா இருக்குது. அப்போ இது வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு விநாயகருக்கு வந்து தலை போனப்போ எப்படிங்க அந்த தலைய வந்து பொருத்துவாங்க. அந்த புராண கதைகள் மாரி தான் இது வரும். பாருங்க, அவர் வந்து நலமா இருக்காரு. அதனால வந்து அந்த சாரிங்க அந்த ஒரு தலை மட்டும் நலமா இருக்குது. அந்த தலைய வில்லவன் அப்படிங்கக்கூடிய அந்த காட்டுல வந்து போயிட்டு இருக்க ஒரு மனுஷன் என்ன பண்றாரு, "என்ன ஒரு தலை மட்டும் இப்படி இருக்கேன்னு" சொல்லிட்டு அந்த தலைய அவர் கையில முனிவர்ன்னு கூடயே வச்சுக்கோங்களேன். வில்லவன் அப்படிங்கக்கூடிய ஒரு முனிவர். அவரோட கையில வந்துட்டு ஒரு திரவியம், ஒரு நீர் வந்துட்டு வச்சிருக்காரு. ஒரு அதிசய திரவிய நீர் வந்து வச்சிருக்காருங்க. அத தெளிச்சு என்ன பண்றாருன்னா, பக்கத்துல ஒரு இறந்த மயில் ஒண்ணு இருக்கு. நான் எது பெருசா எழுதியிருக்கிறேனோ அந்த வார்த்தையில இதுல இருக்குன்னு இருக்கு சரிங்களா? அந்த இறந்த மயில் வந்துட்டு பறவை தானங்க. அந்த பறவையோட உடலோட பொருத்தி, அப்போ பொருத்திங்கிறது ஒரு ஆப்ஷன், உடல் என்பது ஒரு ஆப்ஷன், பறவை, மயில் இது எல்லாமே ஒரு ஆப்ஷனா தான் இருக்குது சரிங்களா? சரிங்க. அப்ப அந்த மயிலோட அந்த மயில் பறவையோட உடலோட இந்த ஒரு தலையா இருக்குது பாருங்க, அந்த தலைய வந்து பொருத்தி, ஒரு புதுவிதமான ஒரு கோலுக்கு வந்து அனுப்பி வச்சு, "நீங்க அங்க போய் வாழ்ந்துக்கோங்க" அப்படின்னு அனுப்பி வச்சுறாரு. அதான் வியங்கோள் விகுதி. சரிங்களா? அப்போ இந்த கதை நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டைம் சொல்லிடுறேங்க. 4 தலை கொண்ட ஒரு அரசர் இருக்காரு. அவர் வந்துட்டு மாசம் மாசம் அவங்க குலவழக்கப்படி ஒரு இமயமலையில திருமால் இருக்காங்க. அவங்களுக்கு மாதம் மாதம் திங்கள் தோறும் என்ன பண்றாங்க மணி அடிச்சு ஆ அவங்க மனசுல இருக்க கஷ்டத்தெல்லாம் சொல்லி ஒரு ஸ்ருதிய எழுப்பி வந்துட்டு பூஜை பண்றாரு. அப்போ கதிரவன் வந்துட்டு இவரோட ஒரு தீய அனுப்பி உடல வந்து கருக வச்சுறாரு. காத்துல வந்து அவரோட ஆன்மா கலந்துட்டு இருக்கும்போது, முகில்ல இருந்து தேவலோகத்துல இருந்து ஆளுங்க வந்து ஒரு ஒளி அனுப்பி அவரோட ஆன்மாவ எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஒரு தலை மட்டும் தப்பிச்சிருது. நலமா இருக்குது. அந்த தலைய வில்லவன் எனும் ஒரு முனிவர் வந்து என்னங்க பண்றாரு, ஒரு அதிசய திரவிய நீர வந்து தெளிச்சு, ஆ அந்த இறந்த மயில், அங்க அந்த காட்டுல இருக்கக்கூடிய இறந்த மயிலோட அந்த உடலோட பொருத்தி, ஒரு புதுவிதமான கோலுக்கு அனுப்பி, நீங்க அங்க போய் வாழ்ந்துக்கோங்கன்னு சொல்றாரு. புரியுதுங்களா? அதான் இங்க குடுத்திருக்கேன். 28 வார்த்தைகளுங்க மொத்தம். அரசன், நான்முகன், தீ, ஆன்மா, உடல், காற்று, கதிரவன், செல்வன், திருமால், தொனி, நமன், மயில், மனம், மணி, இமயம், திங்கள், உடல், நலம், தலை, திரவியம், நீர், பறவை, ஒளி, முகில், வில்லவன், பொருத்து, வியங்கோள் விகுதி, அப்புறம் வந்து பறவை. சரிங்களா? வியங்கோள் விகுதி, பறவை. 28 வார்த்தைகளையும் இந்த மாரி கதை மாதிரி வச்சீங்கன்னா மட்டும் தான் மைண்ட்ல இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். சரிங்க. அடுத்து கா, நெடில் கா. இதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 17 வார்த்தைகள் இருக்கு. இத நம்ம என்னன்னு ஷார்ட்கட் பார்த்துட்டு அப்புறம் அந்த வார்த்தைகள வந்து பார்க்கலாம். சரிங்களா? சரிங்க. இப்போ ஒரு காவடி தண்டு, அதாவது காவடி இருக்கு. காவடி எடுப்பாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த காவடி வந்து எப்படிலாம் சொல்லலாங்க? காவடி தண்டு, காவடி, தோட்சுமை, தோள்ல வந்து சுமந்துட்டு தானங்க போவாங்க. ஒரு ஒரு தோள் தோள் வந்துட்டு ஒரு மனுஷன் இருக்காப்ல. 2 தோள்லயும் இந்த காவடி இப்படி வச்சுட்டு தானங்க ஏந்திட்டு போவாரு. அப்ப அவர வந்து நீங்க இப்படி கற்பனை பண்ணிக்கிறீங்க. அதுல வந்து நெறைய பூ அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நமக்கு பூங்கக்கூடிய ஆப்ஷனும் இருக்கு. சரிங்களா? பூ அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இப்போ கலைமகள் ஓகேங்களா? கலைமகள் அப்படிங்கக்கூடியவங்க தான் இந்த இத வந்து தூக்கிட்டு போகக்கூடிய, காவடி ஏந்திட்டு போகக்கூடிய அந்த அவங்க. ஒரு இல்லன்னா அவங்க வந்துட்டு ஒரு மனுஷின்னு கூடயே வச்சுக்கோங்க. அதாவது எப்படின்னா, அந்த ஆணோட ஹ வீட்டுக்காரம்மா அப்படிங்கிற மாரி வச்சுக்கோங்க. சரிங்க. இப்போ இந்த அப்படிங்கக்கூடியதுக்கு உண்டான இது பாத்துரலாங்க. இதுல 17 வார்த்தைகள் இருக்கு. என்னன்னா, அசைச்சொல், காத்தல், காவடி, சோலை, தோற்றுமை, பூந்தோட்டம், பூங்காவனம், காவடி தண்டு, பூ, கலைமகள், நிறை, காவல், செய், வருத்தம், பாதுகாப்பு, வழி, துலாக்கோல். சரிங்களா? இப்ப இந்த 17யும் ஒரு கதை வடிவில பார்க்கலாம். நீங்க வந்து இத கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ கலைமகள் அப்படின்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மாவோட தோட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அ நெறையா அதாவது சோலைன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து இத கற்பனை பண்றீங்க. ஒரு பூந்தோட்டம் இருக்கிற மாரியோ, அந்த பூந்தோட்டத்த நம்ம வேற எப்படியெல்லாம் சொல்லுவாங்க? பூங்காவனம், சோலை இந்த மாரி எல்லாம் சொல்லுவாங்க. சரிங்களாங்க? சரிங்க. இப்போ அந்த பூ மலர்கள் இதுல கிடைக்கக்கூடிய பூ மலர்களை கொண்டுதான் இந்த காவடி தண்ட வந்து என்ன பண்றாங்கன்னா வடிவமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதான் பூங்கிறது ஒரு ஆப்ஷன். இந்த காவடி தண்ட வந்து அழகா வந்து வடிவமைச்சு எடுத்துட்டு போறாங்க. காவடி பாரத்த வந்து சுமந்துட்டு போறாங்க. சரிங்களா? அப்ப காவடி தண்டு, காவடி, தோற்றுமை இது எல்லாமே இதுலயே வந்துரும். தோள்ல வந்து தாங்கக்கூடிய அந்த சுமை இப்ப ஒரு மனுஷர் இருக்காரு அப்படின்னா, அவரோட தோளுல இப்படிதாங்க அத வந்து ஏந்திட்டு போவாரு. அந்த சுமைய வந்து ஏந்திட்டு போவாரு இல்லைங்களா? சரிங்களா? ஓகே. அத வந்து கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த அது எப்படிங்க இருக்கும்? அவங்க நடக்கும்போது அசைஞ்சு, அசைஞ்சு அந்த துலாக்கோல் போல அசைச்சொல்லுங்கிறது இருக்குங்க. அதனால தான் அசைஞ்சுன்னு சொல்றேன். அசைந்து, அசைந்து அவங்க டான்ஸ் ஆடிட்டே போம்போது, துலாக்கோல் வந்து எப்படிங்க மேல கீழ இப்படிதானங்க வந்து நம்ம எ எடை வந்துட்டு ஏற்ற இறக்கமாக இருக்கும்.
சரிங்களா? அந்த மாரி அசைஞ்சு அசைஞ்சு போறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அப்படி நம்ம எதுக்காக அங்க அத ஏந்திட்டு போறோம்? நம்மளுக்கு நெறைய வந்து வாழ்க்கையில நெறைய வந்து துன்பங்கள் இருக்கும். அதையெல்லாம் வந்து சரி பண்ணணுங்கிறதுக்காக தான். அப்ப மனசு நெறைய வலியோட, கடவுளே! மனசுல நெறைய வருத்தத்தோட, நான் இந்த காவடிய செஞ்சு எடுத்துட்டு வரேன். என்ன பாதுகாப்பா உன்னோட சந்நிதியில கொண்டு வந்து சேர்த்துரு கடவுளே! அப்படிங்கிற மாரி வேண்டிட்டு போற மாரி கற்பனை பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்னங்க கலைமகள்ங்கிறவங்க வந்துட்டு நெறைய பூந்தோட்டம் வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய பூ மலர்களை கொண்டு இந்த காவடி தண்ட வந்து செஞ்சு சுமந்துட்டு போறாங்க. அது அசஞ்சு அசஞ்சு போறது துலாக்கோல் போல இருக்கு அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அவங்க எப்படி போறாங்க? மனசு நெறைய வலியோட நான் வர்றேன் கடவுளே! நெறைய வருத்தத்தோட இந்த காவடிய உனக்காக நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன். நீ தான் என்ன பாதுகாப்பா உன்னோட சந்நிதியில கொண்டு வந்து சேர்த்து எனக்கு நல்ல வழி குடுக்கணும் அப்படிங்கிற மாரி வேண்டிக்கிட்டே அத வந்து தூக்கிட்டு போறாங்க அப்படிங்கிற மாரி கற்பனை பண்ணிக்கோங்க. சரிங்க. இப்போ கி அப்படிங்கக்கூடிய ஒரு சொல்லு, ஒரு எழுத்து இருக்கு. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 வார்த்தைகள் வருது. இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். பாத்துரலாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாவப்பட்ட ஒரு பூமி இருக்குதுங்க. சரிங்களா? அந்த பூமியில ஒரு ஒரு இது இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, கிளி எல்லாம் வந்து உள்ள வரக்கூடாது. ஏன்னா, அதோட ஸ்ருதி, தொனி அப்டின்னா ஸ்ருதிங்க. அது ஒரு இசை. அதோட இசையெல்லாம் இங்க கேட்கக்கூடாது அப்டிங்கக்கூடியது, இந்த பாவப்பட்ட பூமியோட ஒரு ரூல்ஸ் மாரி வச்சுக்கோங்க. சரிங்களா? என்னங்க ஒரு பாவப்பட்ட பூமி இருக்கு. கீன்னு ஒரு கிளியோட குரல் கேட்கறது அங்க தடை செய்யப்பட்டிருக்கு. குரல் அப்படிங்கும்போதே தொனி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஞாபகம் வந்துரணுங்க. அப்போ இது என்னடா ஒரு நிந்தை அப்டின்னா, இகழ்ச்சி, இகழக்கூடியது, அவமதிக்கக்கூடியது அப்டிங்கிறது. அப்ப அவங்க சொல்றாங்க, வேற நாட்டுல இருந்து வரவங்கலாம் சொல்றாங்க, "இது என்ன இப்டி பாவப்பட்ட பூமியா இருக்கு? ரொம்ப அவமதிப்பா இருக்கு. நான் இனிமே இந்த பூமிக்கே நான் வரமாட்டேன். என்ன ஒரு கிளி குரல் கேட்கக் கூடாதா?" அப்படிங்கிற மாரி எல்லாரும் வந்து திட்டிட்டு போயிர்ற மாரி கற்பனை பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இது ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. அடுத்து பார்க்கலாம். சரிங்க. அடுத்து பார்க்கலாங்க. அப்படிங்கக்கூடிய சொல்லுக்கு எவ்வளவு இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9 இருக்குங்க. குற்றம், சிறுமை, இகழ்ச்சி, நீக்குதல், நிறம், இன்மை, பூமி, உருபு, சாரியை. ஓகேங்களா? அப்போ இது 9ஐயும் ஒரு கதை போல சொல்றேன். இது வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அது வந்து கனவுல வந்து எப்படி அந்த வாழ்க்கையில அந்த கெட்ட ஒரு இதுல இருந்து மீண்டு வர்ற மாரி இது இருக்குங்க. இப்ப நீங்க கற்பனை பண்ண போறீங்க. இப்போ ஒரு மனிதர் வந்து நின்றுக்காப்ல. அவர் ஏதோ ஒரு சிறுமைன்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஏதோ ஒரு தகாத ஒரு காரியம் பண்ணிட்டாரு. அத வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் இகழ்ந்து பேசுறாங்க. என்னடா நீ இப்படி பண்ணிட்ட? நீ இந்த ஊர விட்டே போன்னு" சொல்லிட்டு அவர் மேல நெறைய குற்றம் சொல்றாங்க. ஏன்னா, "நீ இந்த உலகத்துல இருக்கிறதுனால தான் நெறைய வந்து கெட்டது நடக்குது. நீ எங்களோட உலகத்த விட்டு நீ போயிரு. வேற உலகத்துக்கு போயிருன்னு" சொல்லிட்டு அவர் மேல நெறைய குற்றம் சொல்றாங்க. இவரு என்ன பண்றாருன்னா, ஓகே நம்மள எல்லாரும் திட்டுறாங்க. இப்படி நம்ம கூட இருக்கவங்களே நம்மள திட்டும்போது, நம்ம எப்படி இந்த பூமியில வாழ்றது? நான் இந்த பூமிய விட்டு நீங்கிர்றேன். நீங்கி போயிர்றேன். நான் இல்லாம போயிட்டேன்னா, இங்க எல்லாரும் நல்லா வாழ்வாங்க தானே! அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. ஓகேங்களா? இந்த மாரி தன்னை தானே வந்து இது பண்ணிக்கிட்டு, நம்ம அவர நானே வந்து இறந்து போயிர்றேன் அப்படிங்கிற மாதிரியான மனநிலைக்கு போறாப்ல. அப்போ இது வந்து கனவுல நடக்கிற மாரி கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த நிகழ்வுகள் எல்லாமே கனவுல தாங்க நடக்குது. அவரோட கனவுல திடீர்னு அந்த கனவு கனவே இடையில ஒரு உருவம் வந்து நிக்குதுங்க. நின்னு அது சொல்லுது, அம் "நான் உனக்காக இருக்கேன். உன்னோட கருப்பாக இருக்கக்கூடிய இந்த இத நான் நிறமாக, வண்ணமயமாக உன்னோட வாழ்க்கைய நான் மாத்துறேன். நான் உனக்காக இருக்கேன்னு" சொல்லிட்டு ஒரு உருவம் வந்து கனவுல வந்து சொல்ற மாரி கற்பனை பண்ணிக்கோங்க. அ அவ்வளோதாங்க ஷார்ட்கட்டு. எப்படின்னா, ஆ ஒரு நாட்ல வந்துட்டு ஒரு மனுஷன், ஒரு மக்கள் என்ன பண்றாங்க, "நீ சிறுமையான காரியம் பண்ணிட்டன்னு" சொல்லி எல்லாரும் இகழ்ந்து வந்து திட்டுறாங்க. அவர் வந்துட்டு, "ஐயோ! நம்ம ஏதோ பெரிய குற்றம் பண்ணிட்டோம். நான் இந்த பூமிய விட்டு போயிர்றேன். போயிர்றேன் அப்படின்னா, இல்லாம போயிர்றேன். இறந்து நீங்கிர்றேன்." அப்படிங்கிற மாரி அவர் ஃபீல் பண்ணிட்டே இருக்காரு. அவரோட கனவின் இடையில வந்துட்டு ஒரு உருவம் வருது. அந்த உருவம் என்ன சொல்லுதுன்னா, "இவ்வளவு நாள் உன்னோட வாழ்க்கை இருட்டுல தான்ப்பா கிடந்துச்சு. இனி நான் உனக்கு வண்ணமயமான வாழ்க்கைய நான் அமைச்சு தரேன். நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு" சொல்றாங்க. கண்ண முழிச்சுட்டாரு. கனவும் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஓகேங்க. இப்போ இதுல என்னென்ன வார்த்தைகள் இருக்கு? அதுதான் இங்க நான் மேலேயும் வந்து எழுதியிருக்கேன் உங்களுக்கு. குற்றம், சிறுமை, இகழ்ச்சி, நீக்குதல், நிறம், இன்மை, பூமி, உருபு, சாரியை. ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்ப இதுக்குமே நம்மளுக்கு பூமி வருதுங்க. இப்போ ஒரு பூமி இருக்கிற மாரி பூமிய வந்து கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த பூமியில வந்துட்டு நிறைய பிசாசுகளும், அழுக்கும் நிறைந்த ஒரு நரகமான ஒரு பூமிய வந்து கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த பூமியில எப்படியான ஓசைகள் எல்லாம் கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூ அப்படின்னு சொல்லிட்டு கூக்குரல் கேட்கும். கூகையோட சத்தம் கேட்கும். அப்படிங்கிற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு அமானுஷ்யமான ஒரு இடம் மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு பூமி, அந்த பூமியில பிசாசுகள் அழுக்கும் நிறைந்த பகுதியாக இருக்கு. அங்க கேட்கக்கூடிய ஓசை எப்படி இருக்குங்களாமா? கூகையினுடைய இது கேட்கும். கூக்குரல், கூவுதல் அது எல்லாமே வந்து ஒரே மீனிங் தானங்க. அந்த மாதிரியான சத்தம் வந்து அங்க கேட்டுக்கிட்டே இருக்கு. அது ஒரு நரக பூமி அப்படிங்கிற மாரி
கற்பனை பண்ணிக்கோங்க. சரிங்க, நெக்ஸ்ட் பார்க்கலாம். சரிங்க. அடுத்து கைக்கு வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு 36 வார்த்தைகள் இருக்குங்க. இத எப்படி ஸ்டோரி மாரி மேக் பண்றேன்னு பாருங்க. சரிங்களா? இப்ப ஒரு படை இருக்குங்க. அந்த படையில வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு அண்ணன், தங்கச்சி 2 பேர வந்து கற்பனை பண்ணிக்கோங்க. சரிங்களாங்க? ஒரு அண்ணன் வந்துட்டு படை வீரரா இருக்காரு. தங்கை வந்துட்டு வீட்ல வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? ஒரு தங்கை வந்து வீட்ல இருக்காங்க. சோ இவங்க 2 பேரையும் நீங்க கற்பனை பண்ணிக்கிறீங்க. இப்ப அண்ணனோட ஒரு காட்சியும், தங்கையோட ஒரு காட்சின்னு 2 காட்சிகள் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகேங்க. இப்போ ஒரு அண்ணா இருக்காரு. இவருக்கு வந்து என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மார்ச் பாஸ்ட் வந்து பண்ணிட்டு போவாங்க தெரியுங்களா? லெஃப்ட் ரைட்ன்னு போவாங்க. அந்த மாதிரியான ஒரு இதுல வந்து இருக்காப்ல. சோ இவரு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய ஆட்களோட சேர்ந்து தான் அந்த மார்ச் பாஸ்ட் வந்து நடந்துட்டு போவாங்க பாருங்களேன். இப்ப இங்க இருக்கு பாருங்களேன், இவர்தான். இது மாதிரி நெறைய பேர் இவங்க கூட கூட்டமா சேர்ந்து நடக்கிற மாரி கற்பனை பண்ணிக்கோங்க. வழக்கமா அவங்கலாம் எப்படி போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி போவாங்கன்னா, ஒப்பனை, நல்லா மேக்கப் அதாவது ஓரளவுக்கு டீசென்ட்டான லுக்கோட அ ஒழுக்கமா, அதாவது ஒழுக்கமான ஒரு வரிசையில வந்து வரிசை மாறாம தானங்க நம்ம வந்து நடப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாரி வந்து கற்பனை பண்ணிக்கோங்க. சோ இந்த வார்த்தைகளுக்கு முடிஞ்சிருச்சு. சோ அதாங்க அந்த ஆட்கள் எல்லாம் சேர்ந்து நடந்து போவாங்க. அப்போ அவங்க கரத்துல வந்து கரம்னா என்னங்க? அவங்க கையில வந்து என்ன பிடிச்சிருப்பாங்க? இந்த கைப்பிடிப்பு ஆற்றல். கையில வந்து என்ன பிடிச்சிருப்பாங்க அப்டின்னா, ஒரு கை மரத்தால செய்யப்பட்ட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கை மரம், ஒரு மரத்தால செய்யப்பட்ட ஒரு மரவட்டை. விசிறி தான் வச்சிருப்பாங்க சரிங்களா? அந்த விசிறி வந்து விசிறி காம்பு. அந்த காம்ப வந்து அவங்க கையில வந்து புடிச்சுக்கிட்டு, அந்த மார்ச் பாஸ்ட்ல வந்துட்டு அவங்க நடக்கிற மாரி நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த இது வந்து சதுர வடிவுல வந்து அந்த விசிறி இருக்கிற மாதிரி நெனச்சுக்கோங்க சரிங்களா? அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, உலகத்தையே வந்து சுற்றி வருவாங்க சரிங்களா? அப்போ அதாங்க ஒரு இந்த பகுதியில இருந்து இந்த பகுதிக்கு, அவங்க நாட்டுல இருந்து இந்த உலகம், வேற ஒரு உலகத்துக்கு அந்த பகுதிங்கிறது ஒரு ஆப்ஷன் தான். அதனால இந்த பகுதி, அந்த பகுதியில இருந்து இந்த பகுதிக்கு, இந்த உலகத்துக்கு வந்து வந்துட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? என்னங்க அண்ணா வந்துட்டு ஒரு படையில இருக்காரு. அவங்க வழக்கமா நல்லா ஓரளவுக்கு ஒப்பனை பண்ணிட்டு, மேக்கப் பண்ணிட்டு, ஒழுக்கமா வந்து என்ன பண்ணுவாங்க, நடந்து வருவாங்க. அவங்க கரத்துல என்னங்க பிடிச்சிட்டு வருவாங்க? இந்த மரவட்டை கொண்டு செய்யப்பட்ட, அந்த கைமரத்தால் செய்யப்பட்ட ஒரு விசிறி, சதுர வடிவில இருக்கக்கூடிய அந்த விசிறிய வந்து விசிறி காம்ப புடிச்சுக்கிட்டே நடந்து வருவாங்கன்னு ஞாபகம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகேங்க. அப்போ அந்த வரிசை எப்படி இருக்குங்களாம் அந்த வரிசைய நம்மளுக்கு பார்க்கும்போது, பயங்கர ஆற்றலோட, வலிமையோட, ஆற்றலோட கம்பீரமா அந்த வரிசையில வந்து எல்லாரும் நடந்து வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணுங்க. அப்புறம் சயம் அப்டின்னா என்னன்னா வெற்றி. ஒரு வழியா அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பகுதிக்கு வந்து உலகத்துக்கு வந்து வந்துட்டாங்க இல்லைங்களா? அந்த உலகத்துக்கு வந்ததே அவங்களுக்கு கிடைச்ச பெரும் வெற்றியாக அவங்க நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? ஓகே, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்து இப்படி இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கும்போது, அவங்க அண்ணா தான் எப்பவுமே இப்ப ஒரு தங்கை இருக்காங்க. அந்த தங்கை பேரு வந்து அஞ்சலின்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, விறகு பொறுக்கிறதுக்கு போவாங்க. ஏன்னா அவங்களோட தொழில், கைத்தொழிலே அதுதாங்க. விறகு பொறுக்கிறது அவங்களோட கைத்தொழில். அந்த சமயத்துல அவங்கள ஒரு வண்டு கடிச்சு இறந்துடுறாங்க. ஓகேங்களா? எதனாலன்னா அவங்க அண்ணன் உடன் உடன் அப்டின்னா அவங்க அண்ணன் வந்து அன்னைக்கு அவங்க கூட போகல. ஏன்னா அவர் தான் வந்துட்டு அந்த படை நடத்துறதுக்கு அங்க போயிட்டாரு இல்லைங்களா? அப்போ இதாயிட்டாரு, இறந்துட்டாங்க இந்த தங்கச்சி. அப்போ இவங்க தங்கச்சிக்கு என்ன பண்ணுவாராமா, மாசம் மாசம் திங்கள் தோறும் என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்ட்டா கிரகணத்து அன்னைக்கு தான் வந்துட்டு இவங்க தங்கச்சி வந்து இறந்த மாரி நெனச்சுக்கோங்க. அப்போ அதனால என்ன பண்றாரு, இவன் தங்கச்சி இறந்த இடத்துல ஏன்னா அந்த இது ரொம்ப பழமையான காலம் அப்படிங்கிறதுனால, அப்போ எதுவுமே வந்து பொருட்கள் எதுவுமே இருக்காதுங்க. இந்த சமாதி கட்டுற மாதிரி. அதனால வெறும் செங்கக்கல்ல மட்டும் தான் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்காரு. அப்படி சாமி கும்பிடும்போது என்ன பண்றாராமா, தங்கச்சி வந்துட்டு ஓரளவுக்கு ரொம்ப பெரிய பிள்ளைலாம் இல்லங்க. கிராமம் அப்படிங்கும்போது வயசான ஒரு பொண்ணா தான சாரி ஒரு குட்டி ஒரு பொண்ணு தானங்க இருப்பாங்க. ஒரு 6வது படிக்கிற பொண்ணு மாரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த பொண்ணுக்கு டெய்லி வந்து அவங்க பொண்ணு கூட கை தட்டிலாம் விளையாடுவாராமா. அந்த பாப்பாக்கு வந்து ஊட்டிலாம் விடுவாராம். இப்படிதான் வந்து தங்கச்சி வந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த பாப்பாக்கு வந்து சங்கு ஊதுறது ரொம்ப பிடிக்குங்களாமா. அதனால வந்து மாசம் மாசம் கரெக்ட்டா கிரகணத்தன்னைக்கு எப்படிங்க வந்து இது பண்ணுவாரு, சங்கூதி, கையெல்லாம் வந்து தட்டி, ரொம்ப ஃபீல் பண்ணி சாப்பாடெல்லாம் அந்த கல்லுக்கு வந்து ஊட்டி விட்டு, அந்த மாரி ரொம்ப ஃபீலிங்கா வந்துட்டு மாசம் மாசம் வந்து பாப்பாக்கு வந்து சாமி கும்பிடுறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். 36 வார்த்தைகள். அதனால கொஞ்சம் கதை வந்து பெரிய கதையா தான் இருக்கும். என்னங்க அண்ணா வந்துட்டு மார்ச் பாஸ்ட் போயிறாரு. தங்கச்சி வந்துட்டு விறகு பிரிக்க போய் இறந்துடுறாங்க. ஆ அதுக்கப்புறம் இறந்ததுக்கப்புறம் அஞ்சலி செலுத்துறாரு. அது எப்படியெல்லாம் வந்து ஃபீல் பண்ணி செலுத்துறாரு அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஓகேங்க. சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாங்க. சரிங்க. அடுத்து பாருங்க. இப்போ கோ அப்படிங்கக்கூடிய எழுத்துக்கு கிட்டத்தட்ட 32 வார்த்தைகள் இருக்கு. சரிங்களா? 32 வார்த்தைகள். இத இத வந்து ஒரு கதை மாரி பார்த்துரலாம். சரிங்களா? சரிங்க. மறுபடியும் வந்து கற்பனை உலகத்துக்குள்ள போகலாம். சரிங்களா? இப்போ வந்துட்டு ஒரு மலை இருக்குங்க. அது பெரிய மலையா இருக்கு.
பெரிய மலை அப்படிங்கிறது ஒரு இதோட ஆப்ஷன் தான் சரிங்களா. கோ அப்படிங்கிறதுக்கு பெரிய மலை. அப்போ ஒரு பெரிய மலை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த மலையில வந்து யார் யார் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு கதை வந்து இங்க இருக்கு. ஒரு அரசர் இருக்காரு. தலைமை பதவியில இருக்கக்கூடியவங்கள தானங்க அரசன்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு பெரும்பாலும் ஆண்மகனா தான் இருப்பாங்க. அரசர்கள் வந்து எப்படிங்க அரசாட்சி எல்லாம் நல்லாவே பண்ணுவாங்க. சோ அரசியல் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் வந்துருச்சு. அப்ப கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5 ஆப்ஷன் வந்துருச்சு. எப்படிங்க ஒரு பெரிய மலை இருக்கு. அந்த மலையில ஆட்சி செய்யக்கூடிய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய அரசன் ஒரு ஆண் மகன். அவர் வந்துட்டு அரசியல் நல்லா வந்து அரசாட்சி பண்ணிட்டு இருக்காருங்க. அவருக்கு ஒரு தாயும் தகப்பன் இருக்காங்க. தாய் தான் வந்துட்டு வாணி. தாய்ங்கிறது ஒரு ஆப்ஷன், வாணிங்கிறது ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா. தாய் வாணி இருக்காங்க, தகப்பன் இருக்காரு. இவர் வந்து எப்படின்னா தகப்பன் சொல் தட்டாத ஒரு நல்ல ஒரு மகன். ஓகேங்களா. இவர் என்ன பண்றாரு, தகப்பன் வந்து ஒரு கட்டளை இடுறாரு. ஏய் இந்த வானத்தை நோக்கி அந்த அம்பை செலுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவரு வந்து என்ன பண்றாருன்னா அம்ப செலுத்தின உடனே இடி முழக்கம் ஆகுதுங்க. அந்த அம்பு போன திசையில வந்து என்ன ஆகுதுன்னா அந்த இடி முழக்கமாகி அங்க கரெக்டா அவர் விட்ட இடமோ என்னமோ தெரியல தேவலோகம் இருக்குதுங்க. சரிங்களா. தேவலோகம் அப்படின்னாலே மேன்மை பொருந்தியவர்கள் இருக்கக்கூடிய இடம் சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா. சோ இது எல்லாமே ஆப்ஷன் தான் சரிங்களா. அங்க தேவலோகம் இருக்கு. அது வந்துட்டு ஒரு சொர்க்க லோகம். அது ஒரு மேன்மை பொருந்திய இடம். அந்த இடத்துல போய் வந்து விழுந்துருதுங்க. அப்போ விழுந்த உடனே என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த சந்திரன் சூரியன் அந்த கடவுள் எல்லாம் சந்திர கடவுள் சூரிய கடவுள்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. அந்த கடவுள் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு கிரகணத்தை வந்து ஏற்படுத்தி ஒரு வெளிச்சத்து மூலமா ஒரு பசுவை வந்து இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சிடறாங்க. இந்த பூமிக்கு வந்து அனுப்பி வச்சிடறாங்க. ஓகேங்களா. என்னங்க தகப்பன் சொல் தட்டாத மகன் என்பதால ஒரு வானத்தை நோக்கி அப்பா சொன்ன உடனே ஒரு அம்ப விடுறாருங்க. அங்க இடி முழக்கம் ஏற்படுது. அப்போ ஏன்னா அவர் விட்ட திசை வந்துட்டு தேவலோகம் இருக்கக்கூடிய அந்த திசையை நோக்கி அம்பு எய்திருக்காரு. அந்த தேவலோகத்தை சொர்க்கம் மேன்மை பொருந்திய இடம்னு சொல்லி சொல்லுவாங்க. அங்க சந்திர கடவுளும் சூரிய கடவுளும் கோவத்துல வந்துட்டு ஒரு கிரகணத்தை ஏற்படுத்தி ஒரு வெளிச்சம் மூலமாக ஒரு தேவலோக பசுவை இந்த பூமிக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பசு எப்படிங்க இருக்கும் தேவலோகத்துல இருந்து வருது அப்படின்னாலே அது எவ்வளவு அழகாக இருக்கு இல்லைங்களா. அதோட கண்கள் ரொம்ப பிரகாசமா இருக்கு. அதனுடைய ரோமம் வந்து ரொம்ப புனிதமான ஒரு கடவுளோட ஒரு அனுகிரகம் மாதிரி இருக்கு. சரிங்களா. அந்த பசு வந்து நீங்க இப்ப இதெல்லாம் கற்பனை பண்ணணுங்க. நீங்க ஒரு படம் பாத்தீங்கன்னா எப்படி பாப்பீங்களோ அதே போல நான் சொல்லக்கூடியது எல்லாமே நீங்க கற்பனை பண்ணணும். சரிங்களா. ஓகே. அது வந்த உடனேயே இறங்கக்கூடிய அந்த இடம் என்ன இடம்னா, இறங்கும் இடம் வந்து இதுல இல்ல. நான் ஒரு ஷார்ட்கட் மாரி இங்க போட்டிருக்கேன். பெருசா எழுதியிருக்கிறது மட்டும் தான் வந்து இதோட வார்த்தைகள். ஓகேங்களா. அந்த இறக்கும் இடத்துல வந்துட்டு ஒரு குயவன் இருக்காருங்க. அந்த குயவன் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. என்னோட வாழ்க்கை என்னடா இந்த குயவன் வேலைய அந்த மண்பாண்டம் செய்யறதுலயே வாழ்க்கை முடிஞ்சு போயிரும் போல. ஒண்ணும் ப்ராஃபிட்டும் இல்ல, ஒண்ணும் இல்லன்னு ரொம்ப அதாவது நீர்மேல் எழுத்து போல அப்படின்னா என்னங்க, நம்ம ஒரு தண்ணி இருக்கு அது மேல எழுதுனோம்னா அது அப்படியே நிலை இல்லாம போயிரும் இல்லைங்களா. நிலைச்சு நிக்காது இல்லைங்களா. அப்போ அவர் வந்துட்டு என்னோட வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு புலம்பிட்டு இருக்காரு. அப்போ இந்த பசு வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒன்றும் கவலைப்படாதே குயவா நான் அப்படின்னு சொல்லிட்டு அத தொடுது. தொட்டு அந்த குயவனை வந்து தொட்டு சொல்லுது. இரங்கல் தெரிவிக்குது. நீ ஒன்றும் கவலைப்படாதே. நான் உனக்கு வந்துட்டு ஒரு ஐடியா தர்றேன். நீ அந்த பிசினஸ் இனிமே பண்ணி நீ நல்லாயிருவ அப்படிங்குது. சோ என்ன அப்படின்னா இலந்தை இலந்தை வியாபாரம் பண்ணு அப்படின்னு. இவர் என்ன பண்றாருன்னா இலந்த பழத்துல எல்லாருமே வந்து ஆப்பிள் ஜூஸ் அது இதுன்னு போட்டுட்டு இருக்க இடத்துல இவர் பாரம்பரியமாக இலந்தை பழத்தை வச்சு ஒரு சாறு மேக் பண்ணி ஜூஸா கொடுக்குறாரு. சோ வாழ்க்கையிலயும் முன்னேறிட்டாரு. ஓகேங்களா. கதை நல்லா இருந்துச்சுங்களா. ஓகே. என்னங்க மறுபடியும் சொல்லிடுறேன். பெரிய மலை ஒண்ணு இருக்குங்க. அதுல தலைமை பொறுப்பை ஏத்து ஒரு அரசன் ஆண்மகன் வந்துட்டு அரசாட்சி புரிஞ்சுட்டு வராரு. தாய் பேரு வாணி. தகப்பன் பேர் வந்துட்டு தகப்பன் பேர் கொடுக்கல. தகப்பனுக்கு தகப்பன் சொல் தட்டாத அரசனுங்கிறதுனால அந்த வானத்துல ஒரு அம்புகிறாரு. அது போன திசையில ஒரு இடி முழக்கம் ஏற்படுது. அது தேவலோகத்துக்கே போகுது. அதுதான் சொர்க்கம் மேன்மை பொருந்திய இடம். சந்திரனும் சூரியனும் என்னங்க பண்றாங்க கோவத்துல ஒரு கிரகணத்தை வந்து அனுப்பி வெளிச்சத்தை வந்து அனுப்புறாங்க. அந்த வெளிச்சத்துல ஒரு தேவலோக பசு பூமிக்கு வருது. அதோட கண்கள் ரோமம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் குயவனை வந்து பாக்குது. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி நீர்மேல் எழுத்து போல என் வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு எங்க வட்டி அவரை தொட்டு இரங்கல் தெரிவிக்குது. தொட்டு சொல்லுது இந்த மாதிரி இலந்தை வியாபாரம் பண்ணு உன் வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதன்படி அவர் நல்லாவும் இருக்காரு. சரிங்களா. அடுத்து கவ் கவுனா கிருத்தியம் கொள்ளு தீங்கு வாயால் பற்றுதல். அப்படின்னா நீங்க இங்கிலீஷ்ல வந்து கவ்வுன்னு எடுத்துக்கோங்க. பசுவை இந்த கிருத்திகா பொண்ணு என்ன பண்ணுதுன்னா
கொல்லுதுங்க. அந்த பசுவ போட்டு கொல்லுது. அடிச்சு எப்ப பார்த்தாலும் அடிச்சு, அதுக்கு தீங்கு விளைவிச்சுட்டே இருக்குது. அதுக்கு வந்து மத்தவங்க வந்து என்ன சொல்றாங்க, "அதே பாவப்பா, வாயால் பற்றுதல், வாயில்லாத ஜீவன். அத போட்டு ஏப்பா இப்படி அடிக்கிறன்னு" சொல்லிட்டு, அந்த கிருத்திகா அப்படிங்கிற பொண்ண வந்துட்டு திட்டுறாங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க. கிருத்தியம், கொ கொள்ளு, தீங்கு, வாயால் பற்றுதல், ஓகேங்களா? அடுத்து 20வது அப்படின்னா என்னங்க? சானா இறந்து போ, இறந்துரு அப்படிங்கிற மாதிரி. ஒருத்தவங்க எப்படிங்க இறப்பாங்க? சோர்ந்து போய் தான் இறப்பாங்க. அதுவும் அந்த 6ஆம் நம்பர் வீட்ல இருக்கிறவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இறந்து போய் என்னங்க ஆச்சு? அவங்க பேய் ஆயிட்டாங்க. கழிதல் எல்லாரும் வந்துட்டு அவங்கள கழிச்சு கழிச்சு விட்டதுனால, "நீ போ, நீ சரியில்ல, நீங்க யார் கூடயும் பேசாதன்னு" சொல்லி கழிச்சு விட்டதுனால, அவர் ரொம்ப மன உடைஞ்சு போய் சோர்ந்து போய் இந்த 6ஆம் நம்பர் வீட்லயே வந்துட்டு இறந்து பேயா மாறிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. இப்போ சி, நெடில் சி இதுல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ காந்தி கிட்டத்தட்ட 15 வார்த்தைகள் வருது. இது ஒரு குட்டி பெண் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. சரிங்களா? இப்ப காந்தி வந்து சம்பத் அப்டின்னா சம்மந்தம் பார்க்க போறாரு. பார்வதி அப்படிங்கக்கூடிய ஒரு பொண்ண சம்மந்தம் பார்க்கறதுக்கு பெண் பார்க்க போறாரு. சரிங்களா? அப்போ அவர் கேட்கிறாரு என்னன்னா, "எனக்கு அடக்க ஒடுக்கமா வந்துட்டு ஒரு பெண் வேணுங்க. ஆ எனக்கு எந்த விதமான செல்வமுமே வேணாங்க. செல்வத்து மேல எனக்கு வெறுப்பு. அதாவது செல்வம்னா வரதட்சணை. எதுவுமே எனக்கு வேணாம். அடக்க ஒடுக்கமான ஒரு பொண்ணு மட்டும் எனக்கு போதும்." அப்படிங்கிற மாரி அந்த சபையில வச்சு சொல்றாரு. அப்போ அங்க இருக்கிறவங்கலாம், "என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? என் பொண்ண வந்து இகழ்ச்சியா நெனச்சுட்டீங்களா? தப்பா நெனச்சுட்டீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. என் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க. அடக்க ஒடுக்கமான பொண்ணு தான். அவ எந்த விஷயத்திலயும் அலட்சியமா இருக்க மாட்டா. ரொம்ப பொறுப்பான பொண்ணுங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ய அப்படி சொல்லிட்டு, "என் பொண்ணு மட்டும் உங்க வீட்டுக்கு கலைமகள் கலைமகள் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? தெய்வம். கலைமகள் மாதிரி என் பொண்ணு மட்டும் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒளி ஏத்தி வச்சான்னா வச்சுக்கோங்களேன், விளக்கு ஏற்றி வச்சான்னா, கீழ் நிலையில இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கை கூடி ஓஹோன்னு வந்து இது பண்ணும். "ஸ்ரீதேவி உங்க வீட தேடி வருவா." ஸ்ரீதேவின்னா நாங்க லட்சுமி தேவி வந்து வீட்ட தேடி வருவா அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. உங்கள வந்து ரொம்ப நல்லா வந்து என் பொண்ணு பார்த்துக்குவா அப்படிங்கிறாங்க. ஸோ கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ அவர் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது நல்லா உறக்கத்துல இருக்கும்போது சளி புடிச்சுக்கிச்சு. அவருக்கு வந்து அவங்க விக்ஸ் தேய்ச்சு விடுற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சளிய வந்து எப்படி கம்பேர் பண்ணணும்னு எனக்கு தெரியலங்க. ஸோ அதனால ஒரு கணவருக்கு ஒரு மனைவி உறங்கிட்டு இருக்கும்போது, சளி பிடிச்சிருக்கு விக்ஸ் தேய்ச்சு விடுற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரிங்க. என்னங்க காந்தி வந்து பார்வதி அப்படிங்கிற பொண்ண பெண் பார்க்கும் அந்த சம்பந்தத்துக்கு போறாப்ல. எனக்கு வரதட்சணை அதாவது செல்வம் இதெல்லாம் வந்து வெறுப்புங்க. எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம். அடக்கமான ஒரு பொண்ணு இருந்தா போதுங்கிறாங்க. என்னோட பொண்ண வந்து நீங்க என்ன இதா நெனச்சுட்டீங்களா? என் பொண்ணுலாம் ரொம்ப நல்ல பொண்ணுங்கங்க அப்படின்னு சும்மா கேஷுவலா பேசுறாங்க. அலட்சியமா இருக்க மாட்டா. ரொம்ப நல்ல பொண்ணு. கலைமகள் மாரி என் பொண்ணு உங்க வீட்ட தேடி வந்து ஒளி ஏத்தி வச்சா அப்படின்னா, கீழ்நிலையில இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கைங்குடி நல்ல மேல்நிலை அடைஞ்சு ஸ்ரீதேவி மகாலட்சுமியே உங்க வீட்ட தேடி வருவாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சோ நீங்க அதாவது அவர் தூங்கிட்டு இருக்க கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் தூங்கிட்டு இருக்காரு. உறக்க உறங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு சளி பிடிச்சிருக்கு. அவங்களே விக்ஸ் தேய்ச்சு விடுறாங்க. சரிங்களாங்க. இனி அடுத்த வார்த்தைகள் வந்துட்டு நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். ஏன்னா, இது நெறைய வார்த்தைகள் இருக்கிறதுனால தான் டைம் எடுக்குதுங்க. சரிங்களா? ஆனா கண்டிப்பா நான் ஃபுல்லா உங்களுக்கு முடிச்சு குடுத்துருவேன். நீங்க நம்பிக்கையோட படிங்க. சரிங்களாங்க? சரிங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஆ அடுத்து லைவ் கிளாஸ் வந்து யாராவது நியூ ஸ்டூடெண்ட் இருக்கீங்கன்னா, ஸ்டடி பிளான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு, லைவ் கிளாஸ்லாம் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. ஆம் அப்புறம் வந்து என்ன ஹெல்ப் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து அதுக்கேத்த மாதிரி மோஸ்ட்லி நீங்க ஷார்ட்கட் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நான் ஷார்ட்கட் தான் போட்டுட்டு இருக்கிறேன். ஆம் வேற எதுவா இருந்தாலும் நம்ம லைவ்ல வந்து பேசிக்கலாம். சரிங்களா? நல்லா படிங்க. லைவ் அட்டெண்ட் பண்ணுங்க. நம்பிக்கையோட படிங்க. சரிங்களா? நீங்க மனசு விட்டுறக்கூடாதுன்னு தான் நான் டெய்லி வந்துட்டு படிக்கக்கூடியத உங்களுக்கு கேள்விகளாக கேட்டுட்டு இருக்கேன். அ அத வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்பிக்கையோட படிங்க. நீங்க தன்னம்பிக்கையோட இருந்தா மட்டும் தான் இந்த ஃபீல்டுல வந்து ஜெயிக்க முடியும். புரியுதுங்களா? சரிங்க. அனைவருக்கும் நன்றிங்க.